இது அதான் சொல்கிறேனே, இது வரையில் நடக்கலை. நடக்காத காரணம் அடிப்படையிலே காரணம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேண்டுமென்றே மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பணும். மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து தான் இப்படியெல்லாம் ஆளுநர் போவார். அப்போ மக்கள் அண்ணா பாலியல் அந்த பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேச மாட்டாங்க, கட்ட பஞ்சாயத்தை பற்றி பேச மாட்டாங்க, அடாவடி தனத்தை பேச மாட்டாங்க, காய்ச்சலை பற்றி பேச மாட்டாங்க, இனி நாடு குட்டிச்சோரை பற்றி பேச மாட்டாங்க. இதை பற்றி தானே பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த திட்டம் வகுத்து செயல்படுத்தி அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பேரவைத் தலைவர் இன்றைக்கி இந்த மாதிரி ஆளுநர் உரையை இன்றைக்கி வாசிட்டுருக்காரு. இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டமன்றங்களில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு முழு 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 காரணம் இன்றைக்கி இந்த அரசு தான். இதுங்க தேசிய கீதமும் மதிக்கப்படணும், தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கப்படணும். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஓகேப்பா. இதுங்க இல்லைங்க, இப்போ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை இது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அதுக்குள்ளே போகக்கூடாது, சரிதானே? ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நீதிமன்றம் விசாரணை இருக்கிறதுனால அதை நியமிக்கப்பட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தங்களோட கடமையை பொறுப்பாக செய்வாங்க. அது கூட ஒரு விஷயம் கசிஞ்ச உடனே அது சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மையை கசிஞ்ச பிறகு அது திமுக மிரட்டப்பட்டு மறுபடியும் ஒரு மறுத்ததெல்லாம் கூட செய்தியாக வந்தது. அதை கூட நான் கவனம் சொல்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்தவரைன்னா நீதிமன்ற மேற்பார்வை நடக்கிறதுனால இது சுதந்திரமான நியாயமான நேர்மையான விசாரணை பண்ணி சட்டத்தை நிறுத்தி முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை வாங்கி தருவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. அதற்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் தங்களோட கடமையை ஆற்றுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது தப்புன்ற. இப்போ நீங்கள் இப்போ ஒரு எதிர்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கிறோம். நீங்கள் கேட்டதுக்கு நான் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு விசாரணையில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. என்ன சொல்லணும், பொதுவாக டிஜிபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசாரணைகள் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அப்படி தான் சொல்லணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த கருத்து எது சொன்னாலும் அது சப்ஜுடிஸ். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை கண்டறிந்து நீதிமன்றமே தாமாக கூட முன் நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே.